ஆர்ச்சீஃப் அஜித் குமார் ரங்கராஜ் பாண்டேயோட ரீசெண்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சொன்னது விஜய்க்கு எதிராக இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க, அது உண்மை கிடையாது. நான் எப்பவுமே விஜய்க்கு நல்லதுதான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே ஐ விஷ் விஜய் ஃபார் த பெஸ்ட் திங்ஸ் டு ஹேப்பன் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தப்பா ஃப்ரேம் பண்றவங்களாம் இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போதும், இந்த பதிலே அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. நான் அவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று தான் கேட்கறேன், ஏன்டா தேவையில்லாத வன்மோ, ஏன் இவ்வளோ கோவம், ஏன் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கக்கூடாதா, ரெண்டு பேர் ஃபேன்ஸ் ஒன்னாவே இருக்கக்கூடாதா? அரசியல் வேற, சினிமா வேற. அஜித் ரசிகனா அரசியல் இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது அவனோட தனிப்பட்ட விருப்பம் பாலிடிக்ஸ்ல. ஆனா அதை டிஎம்கே மற்றும் சில அஜித் ஃபேன்ஸ் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொளுத்தி போட்டு மாறி மாறி அடிச்சுக்கணும், நீங்க அதை ஜாலியா வேடிக்கை பார்க்கணும். வேணும்னே அவர் சொன்னது விஜய்க்கு அகைன்ஸ்டா தான் இருக்குன்னு இவங்களே கிளப்பி விட்டுறாங்க, கிளப்பி விட்டு சண்டை முட்டி விட்டுறாங்க. நான் சொல்றேன், நான் ஒரு டைஹார்ட் அஜித் ஃபேன் தான், என்னோட சப்போர்ட் விஜய் அண்ட் டிவிக்கு எப்பவுமே இருக்கும். இதுல என்ன தப்பு இருக்கு? அஜித்துக்கு ஒன்னா அஜித்தே காலி பண்ணிடுவோங்கிறது உண்மைதான் போல. ஏன்னா இன்னைக்கு அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நிறைய அஜித் ஃபேன்ஸ் திட்டிட்டு இருக்காங்க. அஜித்தே கரூர் ஸ்டாம்பேட் விஜயோட ஃபால்ட் மட்டும் கிடையாதுன்னு அவர் சொன்னதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. கூட்டம் சேர்றது பெருமை இல்லை அப்படின்னு சொல்றது